தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஆட்சிக்கு ஆதரவு கரங்களை நீட்டிய கூட்டணி கட்சிகள் தற்போது மறைமுகமாக சில உள்ளடி வேலைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் கோரிக்கைகள் என்ற பெயரில் சில மறைமுக நிர்பந்தங்களை தருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் இவற்றுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கும் வண்ணமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடுமையான சில விஷயங்களை கையாண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் கடந்த காலங்களில் திராவிட கட்சிகளிடம் கூட்டணி வைத்திருந்த கட்சிகள் எல்லாம் தற்போது தங்களுக்கு ஆதரவுகளை தந்த போதிலும் கூட திமுகவிடத்தில் தனது கூட்டணியில் அங்க வகித்த போது மௌனம் காத்தவர்கள் எல்லாம் தற்போது புதிய அரசை மறைமுகமாக மிரட்டி பார்க்கலாம் என்று நினைத்தால் இந்த மிரட்டல் எல்லாம் இங்கே பழிக்காது என்பதைப் போல தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார் தாவேகா கட்சியின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான விஜய். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் அங்க வகித்த காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் அப்பொழுது 10 ஆண்டுகளும் திராவிட கட்சிகளோடு அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் தற்போது புதிய கூட்டணியில் இணைந்தவுடன் ஆட்டம் போட துவங்குவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகவும் மறைமுகமான பல நெருக்கடிகளை தர முயற்சி செய்தால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதான தனது ஆவேசத்தையும் பதிவு செய்ய தயாராகிவிட்டார் ஜோசப் விஜய். திமுக கூட்டணியில் நீடித்த நீண்ட காலத்தில் அந்த அரசு செய்த எந்த ஒரு தவறையும் மக்களின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டாமல் இந்த கூட்டணி கட்சிகள் முழுமையாக கண்மூடித்தனமாக மௌனம் காத்த நிலைகள் எல்லாம் மறந்துவிட்டு தற்போது தாவேகாவில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களித்து தோழமை உணர்வோடு பயணித்தால் சீண்டி பார்க்கலாம் என்று நினைத்தால் அவர்களுக்கு தக்க பாடங்கள் வழங்கப்படும் என்பதாக தனது நிலைகளில் தெளிவாக இருக்கிறார் ஜோசப் விஜய். அது மட்டுமல்லாமல் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய விவகாரங்கள் குறித்த யதார்த்தமான விஷயங்களையும் ஆலோசனைகளையும் சொன்னால் அதை இன்முகத்துடன் ஏற்கவும் தயாராக இருப்பதாகவும், ஆனால் சில நேரங்களில் மறைமுகமான அழுத்தங்களை தந்து இந்த பொறுப்புகளையும் இந்த இலாக்காக்களையும் தங்களிடம் தர வேண்டும் என்று மறைமுக நிர்பந்தங்களையோ அழுத்தங்களையும் தந்தால் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை தங்களின் ஆதரவுகள் நிலைகள் இல்லாமல் போனால் பிரச்சனை இல்லை, அதற்காக தேர்தல் களத்தை சந்திப்பதற்கும் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறோம். மீண்டும் ஆட்சிப்பிடத்தில் தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டி வந்தால் தாவேகா பெரும்பான்மையுடன் ஆட்சி பலத்தை அசுர வேகத்தில் எடுக்கும் என்ற நம்பிக்கையில் தனது தைரியமான அரசியல் யுக்திகளை கையாண்டு வருகிறார் ஜோசப் விஜய். இதனால் தாவேகா கட்சியின் அசுர வளர்ச்சியை கண்டு கூட்டணியில் அங்க வகித்து இருக்கும் பல ஆதரவு கட்சிகளும் தற்போது முதலமைச்சரிடம் தங்களுடைய கோரிக்கைகளை எந்த முறைகளில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், தங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு எந்த பதவிகளை வாங்கி கொடுப்பது என்பதில் மிக கவனமாகவும் எச்சரிக்கையுடனே தமிழகத்தின் முதலமைச்சரையும் தாவேகா கட்சியின் தலைவருமான ஜோசப் விஜயை அணுக வேண்டிய நிலை இருந்திருப்பதாகவும் பல இடங்களில் புலம்பி தீர்த்து வருகிறார்கள் ஆதரவு அளித்த கட்சி தலைவர்கள். சில கட்சிகள் தங்களின் கூட்டணிக்குள் ஆதரவு நிலைகளை தெரிவித்திருக்கும் நிலையில் தங்கள் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளையும் வாரிய தலைவர்கள் பதவிகளையும் தர வேண்டும் என்று மறைமுகமான சில நிர்பந்தங்களையும் அழுத்தங்களையும் தர முயற்சிப்பதை கண்டுணர்ந்த முதலமைச்சர் விஜய் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறார். தாங்கள் ஆட்சிக்கு ஆதரவு தருகிறோம் என்ற ஒற்றை காரணத்தை மட்டும் முன்னிறுத்தி மிரட்டல் அரசியல் செய்து காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவராது நினைத்தால் அது இந்த ஆட்சியில் ஒருபோதும் நடக்காது என்பதை திட்டவட்டமாகவும் எச்சரித்திருக்கிறார் ஜோசப் விஜய். சுயநல நோக்கோடு வரும் இத்தகைய கோரிக்கைகளை இடம் கொடுத்தால் அது புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு பாதகமாக அமைந்துவிடும் என்பதில் தீர்க்கமாக இருக்கிறார் ஜோசப் விஜய். ஆளும் கட்சிக்கு கொடுத்து வரும் ஆதரவை ஏதேனும் ஒரு கூட்டணி கட்சியினர் வாபஸ் வாங்க துணிந்தால் அவர்கள் தாராளமாக தங்களது ஆதரவை திரும்பி எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் என சவாலோடு காத்திருக்கும் ஜோசப் விஜய் ஒருவேளை தனக்கு நெருக்கடியான சூழல்கள் ஏற்பட்டாலும் சட்டமன்றத்தில் தனது ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான மாற்று முறைகளிலும் ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருகிறார். எந்தெந்த வழிகளில் தனது ஆட்சிக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமோ என்பதற்கான மாற்று உத்திகளையும் தற்போது கையாண்டு கொண்டிருக்கும் அவர் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஆளுமையும் ஆழமான அரசியல் படிப்பினைகளையும் தெரிந்த நீண்ட நெடிய அரசியல் அனுபவங்கள் வாய்ந்த தலைவராக தன்னை மாற்றிக் கொண்டிருப்பதை இந்த 3 ஆண்டுகளில் உணர முடிகிறது. அதுவும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழகத்தினுடைய அரசியல் களங்களின் ஆணிவேர் அக்குவேரான பல நுணுக்கமான சில விஷயங்களை தனது கட்சிக்குள் இருக்கும் மூத்த தலைவர்களின் வாயிலாக ஓய்வு நேரங்களில் கேட்டறிந்து அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளின் தங்களின் அரசியல் சதுரங்க வேட்டைகளில் தனது காய்களை எப்படி நகர்த்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக நகர்த்தி வருகிறார் தாவேகாவின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான ஜோசப் விஜய். எந்த நிலையிலும் கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகளுக்கு சமரசம் செய்து கொள்வதில் தாவேகா தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளாது என்பதாகவும் தனது நிலைப்பாடுகளில் உறுதியாக இருந்து மக்களின் நலனில் கவனம் செலுத்தும் புதிய ஆட்சிக்கான ஒரு அடையாள சின்னமாக இருக்கும் என்பதாகவும் இதற்கு இடையூறாக யார் வந்தாலும் அவர்கள் அத்தனை பேரையும் தட்டி தவிடுபொடியாக்கிவிடும் என்பதான முனைப்பில் தாவேகா தனது வீரிய செயல்பாடுகளை அரசியல் களத்தில்
காலத்தில் செய்யும் என்ற நம்பிக்கையுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தாவேகாவின் தலைவர். எனவே முதலமைச்சரின் இந்த ருத்ர தாண்டவம் அரசியல் களத்தில் தங்களை சுதாரித்துக் கொள்ளாமல் மிரட்டல் விடுத்து வந்த கட்சிகள் தற்போது பெரும் அதிர்ச்சி அலைகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே மிரட்டி பார்த்து ஆட்சி பீடத்தில் அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பில்லை. எனவே கெஞ்சி பார்த்துத்தான் இங்கே அரசியல் பயணிக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்களின் பார்வைகளின் சில பதிவுகளும் வெளியாகி வருவதை